முதல்ல வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாங்க சார். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டருக்கு போனபோது சம்பத் சார் கூட நடித்தேன். திரும்பி என் பையனும் இன்றைக்கி அவரோட நடித்தது எனக்கு பெரிய சந்தோஷம். படம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ அதே மாதிரி நாளைக்கு படம் பார்க்க வரவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனலரசு மாஸ்டருக்கு கூட நடித்த பசங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். சார் வாங்க சார், வாங்க 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 கேளுங்க கேளுங்க. தெரியாம பண்ணியிருப்பான், வேற யாராவது பண்ணியிருப்பான் எங்க ஆளுங்க தெரியல, தெரியாம மறந்துருக்கோம். அபிமாரி யாராவது பண்ணியிருப்பாங்க, மன்னிச்சுப்பாங்க. நானுமே படம் பார்த்து முடிச்சுன்னு கேட்டேன், மாஸ்டர் இதுல இருக்காரு, ஆனா கதைக்கு தேவைப்பட்டு சொன்னாங்க. படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, சந்தோஷம். எதுவும் கிடையாது, சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதுல அது சொல்லிக் கொடுத்தோம், இவருக்கு அது சொல்லிக் கொடுத்தாரு. இவர் பேச்சு ஒழுங்கா கேட்டதுனால நல்லா இருக்கும். சரியா, ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கின்ற மகனே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். அப்படியே ஃபுல் படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். அப்படியே இன்டென்ஸாக, ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இன்டர்வல் பிளாக் வந்துருச்சு. செம்ம ஃபாஸ்ட்டு, ஃபுல் ஆக்ஷன். அண்ட் சூர்யா ஒரு டெபியூட்டன்ட்டுனே சொல்ல முடியாது. அவர் இப்போ தான் பேசினேன், அவர் சொன்னார் எல்லாமே இங்கே படம் பண்ண தான் ப்ராசஸ்லாம் கற்றுக்கிட்டேன்னாரு. ஆனால் அந்த மாதிரியே தெரில. கோரியோகிராஃபி, அவர் டான்ஸு சூப்பர், ஃபைட்டு சூப்பர், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷினி மேம், மூனார் ரமேஷ் சார், எல்லாரும் ஃப்ரேமில் யார் பார்த்தாலும், சம்பத் சார் யாரை பார்த்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில். பயங்கர ஃபாஸ்ட் படம், ரொம்ப ஒரு வயலண்ட்டான, இன்டென்ஸான, சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம். நம்ம தமிழ் செட்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ரேசி த்ரில்லர். ஃபீனிக்ஸ் டெஃபினட்டாக ரிப்பீட் கூட வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆக்ஷன் படம். சூப்பராக இருக்குது. இன்டென்சிட்டி, அக்ரெஷன். ஃபீனிக்ஸ் படம் ஒரு முழு நீள ஆக்ஷன் படமாக இருந்தது. சூர்யா சேதுபதி எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஒரு முதல் இன்ட்ரொடக்ஷன் படத்துலேயே டான்ஸு, ஆக்ஷன், ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷன் மூவியாக இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனலரசு அவர்கள் தான் இதில் வந்து இயக்கத்தை பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க ஸ்டண்ட்டு, அனல் பறக்குது. ஸோ ஒரு முழு நீள ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டீமுக்கு எல்லாருக்குமே வெற்றி அடையறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அகைன் வந்து அந்த சண்டை குடும்பத்திலேருந்து ஒருத்தர் டைரக்ட் பண்ணி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வந்திருக்காரு. எனக்கே இந்த படத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு கணிக்கணும்னு தான் வந்தேன். மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. டேக்கிங்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் அல்டிமேட். சூர்யாவை இது மாதிரி பெஸ்ட்டாக வேலை வாங்க முடியுமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டான்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஃபைட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஃபைட் இல்லாமல் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸுக்கு நிறைய சென்டிமெண்ட் சீன்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு மாஸ்டர். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும், நோ டவுட் அபவுட் தட். ஐம் ரியலி, நான் தரவாக என்ஜாய் பண்ணேன். மக்கள் பார்த்துட்டு தீர்ப்பு கொடுங்க. தேங்க்யூ ஆல். நடிகர் விஜய் கனிஷ்கா பேசுகிறேன். இப்போ தான் ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு வந்தேன். மக்கள் செல்வனின் செல்வன் மிஸ்டர் சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் முதல் படம். நிச்சயமாக அவருடைய முதல் படம் மாதிரியே தெரியல. எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் காட்சிகள், எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அனலரசு மாஸ்டர் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் ஃபிளிக் என்னெல்லாம் இருக்கணுமோ அதுக்கு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் சூர்யா பற்றி சொல்லணுன்னா என்னென்னா,
நான் ஒவ்வொரு கிளாஸுக்காக போயிட்டு இருப்பேன். நான் தயாராகும் போது ஒரு டான்ஸ் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃபைட் கிளாஸாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான் சார் 1 hour முன்னாடி சூர்யா வந்துட்டு போனாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ட்ரெயின்ட் ஆக்டரு, அவருடைய சக்ஸஸ் ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமாவுக்கு. அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் கேமரா ஒர்க் பண்ண வேல்ராஜ் சார், சாம் சிஎஸ் அவர்கள், மியூசிக் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இட்ஸ் த நீட் ஆஃப் தி இயர் அண்ட் ஐ விஷ் டீம் ஃபீனிக்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நான் அனுக்ஷதி வாஸ். இப்போ தான் நான் ஃபீனிக்ஸ் படத்தோடைய ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். அண்ட் ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் சூர்யா. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு குட்டி விஜய் சேதுபதியாகவே இருக்கார். ஆக்ஷன், டயலாக் டெலிவரி, இமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரெக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, ஈவன் மியூசிக் எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் த என்டையர் டீம். ஆல் தி வெரி பெஸ்ட் சூர்யா. தேங்க்யூ. நான் ஆனந்தி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு ஃபீனிக்ஸ் அந்த படத்துக்காக வந்திருக்கேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலி. எல்லாமே அப்படியே பட்டாசு மாதிரி டபுள்டான்னு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தது. டிரெக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. இத்தனை வருஷமாக இவர் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து தெரியுது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டன் சீன் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம், சாம் சிஎஸ் சார் வந்து மிரட்டி விட்டுருக்கிறாரு. அண்ட் ஹீரோ என்ன சொல்கிறது, சேதுபதி ரத்தம்னா சும்மாவா அந்த மாதிரி இருந்தது. ஃப்யூச்சர் ஹீரோங்க சீரியஸ்லி. அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அந்த ஐலேருந்து வருது. டிஓபி அதுக்கு மேலே கலக்கியிருக்காங்க. எனக்கு ஒவ்வொருத்தவங்கள பற்றியும் சொல்கிறதுக்கு ஆக்சுவலி டைம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்க்கணும். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ரொம்பவுமே எங்கேஜ் ஆயிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர் வந்து பாருங்கள். சூர்யாக்கும் அனில் அனிலரசு மாஸ்டருக்கும் ஃபீனிக்ஸோட மொத்த டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் வந்து படம் பாருங்கள். ஜூலை 4th. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படத்துக்காண்டி சூர்யா வந்து நான் ஒரு 1.5 வருஷம் நான் ரெடி பண்ணேன். 1.5 வருஷம் ட்ரைனிங் பண்ணேன். ஃபைட்டுக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறைய ட்ரை பண்ண உடம்பு இருக்க வச்சுருக்கேன் இறங்கிட்டாப்பில். ஸோ ஹார்ட் ஒர்க் பிஃபோர் ஷூட்டுக்கு முன்னாடி போட்டு அந்த ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி நிறையா ட்ரைனிங் கொடுத்து இந்த படத்தோட ஃபுல் ஃபைட்ஸை வந்து நாங்கள் முன்னாடி ரிஹர்ஸ் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் ஆன் ஃப்ளோர் போனோம். ஸோ அதனால் ஆன் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் பண்ண போகிறது நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். ஸோ அதனால் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் இல்லை. முன்னாடியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் அது லீடுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி தான். காலம் முடிவு பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எஸ், வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஜூலை 4th ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நம்புகிறேன். அண்ட் அதான் என்னோடய கோரிக்கை. தேங்க்யூண்ணே.